Hi friends, welcome to One C Recipes and Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபீஸா இனிப்பு பிடி கொழுக்கட்டையும் பூரண கொழுக்கட்டையும் செய்ய போறோம். விநாயகருக்கு கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும். அவரோட பிறந்த நாளான விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த மாதிரி வித்தியாசமான கொழுக்கட்டைகள் செஞ்சு பிரசாதமா வச்சு வழிபடுவாங்க. இந்த ரெண்டு ரெசிபீஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆன பின்னாடி 2 டீஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். எள்ளு நல்லா ஹீட் ஆகி லேஸாக வெடிப்பு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்த உடனே நீங்கள் அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது லேஸாக அந்த வெடிப்பு சவுண்ட் கேட்குது, அதனால் அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். இப்போது அதே பேனில் 3/4 கப் அளவு லேசாக நுணுக்குன வெல்லம் ஆட் பண்ணுறேன். இப்போது இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு ஒரு கப் அளவு இல்லாட்டி 3/4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி அந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 1 கம்பி பதம் 2 கம்பி பதம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அந்த வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சா போதும். இப்போ வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் 3/4 கப் அளவு வறுத்த பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதை அந்த வெள்ளை கரைசலில் மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம வறுத்த எள்ளும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் மாற்றணும். மாற்றிட்டு அதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு ஒரு பெரிய பால் மாதிரி ரெடி பண்ணணும். இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இது நல்லா ஆறணும். கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆறணும். இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டுக்காக தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறேன். இதை நெய்யில் வறுத்தும் ஆட் பண்ணலாம். நான் ஆவியில் வேக வச்சு சாப்பிட்டனால கெடாது, அதனால் டைரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன். 4 டீஸ்பூன் அளவு தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. கை பொறுக்கிற சூடு வந்த பின்னாடி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா பால் மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து நிற்கும். இப்போது இதை சின்ன சின்ன பால்ஸ் எடுத்து நல்லா பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சு எடுத்து வைக்கிறனால தான் இது பேர் பிடி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு அந்த ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். நம்ம பூரண கொழுக்கட்டையும் பண்ண போகிறனால ரெண்டும் பண்ண பின்னாடி இட்லி பாத்திரம் அந்த ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேஸில் தனியாக வச்சிடலாம். பூரண கொழுக்கட்டை பண்ண பின்னாடி ரெண்டையும் ஒரே பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பவுலில் 1 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கை பொறுக்கிற அளவு சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் நிறையா ஊற்றிட்டீங்க அப்படின்னா மாவு அப்படியே தண்ணியாயிரும். அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள். இது கூட நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆட் பண்ணுவேன். இப்போது 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த மாவு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது சூப்பராக மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா ஒன்று சேர்ந்து திரண்டு வந்திருக்கு. இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம பூரணம் ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான பூரணம் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் அந்த பூரணம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, ரோஸ்டட் சின்ன தால் அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் 4 ஏலக்காயும் சேர்த்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த மிக்சிங்கில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் துருவல் ஒரு 3 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியாச்சு. அடுத்து சுகர் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். சுகர் உங்களோட தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இனிப்பு கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இந்த சிம்பிள் பூரணம் ரொம்ப ஈஸி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை கொழுக்கட்டை மாவுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கணும். இப்போ அந்த கொழுக்கட்டை மாவை சின்ன சின்ன பால்ஸாக கையில் எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பால்ஸாக எடுத்துக்கோங்க. அதை கையிலே நல்லா தட்டி நடுவில் அந்த பூரணத்தை வச்சு க்ளோஸ் பண்ணணும். ஒரு பிறை மாதிரி அதை ரெடி பண்ணணும்.
ஹாஃப் மூன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அது மாதிரி ரெடி பண்ணணும். இந்த மாதிரி பூரணத்தை உள்ளே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணுங்கள். எங்கேயுமே கேப் இருக்கக்கூடாது. அது குக்காகி வரப்போ உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வந்துடாமல் அந்த கொழுக்கட்டையும் உடையாமல் நம்ம நீட்டாக அதை குக் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கேயுமே ஹோல்ஸ் இருக்கக்கூடாது. நல்லா ஷீல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நிறைய அச்சு கிடைக்கிது கடைகளில். அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் கொழுக்கட்டை பண்ணலாம். வித்தியாசமான ஷேப்ஸில் நம்ம பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அச்சு இல்லாதவங்க இந்த மாதிரி கையிலே சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி அந்த மாவை தட்டி உள்ள ஸ்டஃபிங் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். இதே மாதிரி எல்லா மாவும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது பிடி கொழுக்கட்டையும் ரெடி, பூரண கொழுக்கட்டையும் ரெடி. இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அடுத்து பிடி கொழுக்கட்டை ஒரு தட்டில் வச்சுருக்கேன். மேல் தட்டில் பூரண கொழுக்கட்டை வச்சு இட்லி பாத்திரம் ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். இப்போது வேக வச்சு எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு பிடி கொழுக்கட்டை எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். அந்த 2 விரல் யூஸ் பண்ணி அமுக்குனாலே உடையுது. நல்லா சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ பூரண கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி குக் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இதுவும் நல்லா சாஃப்டாக இருந்தது, ரொம்ப ஹார்டாக இல்லை. ஸ்டஃபிங் வச்சு சூப்பராக இருந்தது. டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பொட்டுக்கடலை வச்சு சாப்பிட்றனால எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பூரண கொழுக்கட்டை, இனிப்பு பிடி கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொழுக்கட்டை செஞ்சு பிரசாதமாக வச்சு விநாயகரை வழிபடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching. Have a great day.